இன்று காலை 7 மணி முதலே நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது மும்முரமாக நடைபெற்ற காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. தமிழகம் முழுவதுமே வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. ஒரு சில இடங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை தீர்வு செய்து தொடர்ந்து வாக்குகளை பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா தெரிவித்திருக்கிறார். 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களும் 39 வாக்கு எண்ணும் மையங்களும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சொன்னால் இன்று காலையிலிருந்தே மக்கள் ஆர்வமாக வாக்களித்த காட்சியை பார்க்க முடியும். நம் நிற்கக்கூடிய பகுதி தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூட வாக்களிக்க வந்திருந்தார். மேலும் இந்த முறை பார்க்க வேண்டுமென 6,23,000 குறிப்பாக 6,23,000 கோடி வாக்காளர்கள் இருப்பதாகவும் 18 முதல் 19 வயதிலான வாக்காளர்கள் குறிப்பாக 11 லட்சம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பணிக்காக 3,32,000 பணியாளர்கள் தேர்தல் பணி ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் வேட்பாளர்கள் 950 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். 824 பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். ஏற்கனவே குறிப்பாக பாதுகாப்பு பணிக்காக 190 படையினர் தமிழகத்தில் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இவர்களை பல்வேறு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். மேலும் 15 கம்பெனிகளை குறிப்பாக தேர்தல் முடிந்து வைக்கக்கூடிய அந்த இயந்திரங்களை பாதுகாப்பு ஈடுபடுவதற்கான நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் நம்ம சொல்ல வேண்டும், குறிப்பாக பார்க்க முடியுது, வரிசையில் நின்று மக்கள் தொடர்ந்து ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக 39 பொது அலுவலர்களும் மேலும் 20 போலீஸ் அப்சர்வர்களும் இந்த தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறார்கள். மேலும் முகவர்கள் முன்னிலையில் வாக்குகளை பதிவு செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து முகவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். வாக்குப்பதிவு என்பது தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. மக்களும் வரிசையில் நின்று ஆர்வமாக வாக்களித்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. மேலும் மிக முக்கியமாக பதட்டமான வாக்குச்சாவடிகள் எவ்வளவு என தொடர்ந்து கேள்வி நிலையில் 8,050 பதட்டமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அதில் 181 மிகவும் பதட்டமானதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அங்கே கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு மற்றும் துணை பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு ஈடுபட்டிருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாக்குப்பதிவு பல்வேறு இடங்கள் நடைபெற்றது மற்றும் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் இங்கு ஆர்வமாக வந்து வாக்களித்து கூட பார்க்க முடியுது. அவங்க தெரிவித்திருந்தால் நாங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களை கண்காணித்து வருவதாகவும் எங்களுடைய தலைவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க ஆர்வமாக இருப்பதாக கூட முதல் தலைமுறை வாக்காளர்கள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் ஒரு சில இடங்களில் எங்களுக்கு பூத் ஸ்லிப் இல்லை, அதனால் வாக்குகளை செலுத்த முடியாதென தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்திருப்பதாக கூட குற்றச்சாட்டை முன்வைத்து வாக்குகளை செலுத்த முடியாமல் சென்றவர்கள் கூட நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் குழப்பம் இருக்குது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட தமிழகத்தில் கூடிய பல்வேறு பிரபலங்களும் சினிமா நடிகர்களும் வாக்குகளை காலையிலிருந்தே அளித்து வருகிறார்கள். குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் அஜித் மற்றும் சிவகார்த்திகேயன் மற்றும் சரத்குமார், ராதிகா உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களும் வாக்குகளை அளித்து வருகிறார்கள். தொடர்ந்து வாக்குப்பதிவானது நடைபெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படவில்லை. குறிப்பாக அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்வதால் பல்வேறு பகுதியில் வெப்ஸ்ட்ரீம் என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடிகள், அதாவது 68 வாக்குச்சாவடிகள், அதில் 44 வாக்குச்சாவடிகள் வெப்ஸ்ட்ரீம் செய்து வருவதாகவும் கிட்டத்தட்ட 65% வாக்குச்சாவடி மையங்களை கண்காணித்து வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதிலும் பல்வேறு முன்னேற்பாடுகள் இடையில் தொடர்ந்து வாக்குப்பதிவானது நடைபெற்று கிட்டத்தட்ட 9:18 மணி ஆயிருக்கிறது. கிட்டத்தட்ட இதுக்கான முதல் வாக்குப்பதிவு எத்தனை சதவீதம் பதிவாக இருக்குது உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து அடுத்தடுத்து தகவல் வர இருக்கிறது. தொடர்ந்து காத்திருப்போம். இந்த முறை பொறுத்தவரைக்கு முழு வாக்குப்பதிவை மக்கள் செலுத்த வேண்டும் என்பதே தேர்தல் ஆணையம் தெரிவித்தது போல தொடர்ந்து வாக்குப்பதிவானது மும்முரமாக நடைபெற்றிருக்கிறது. ஜீ தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் நௌஷாத்.